Hello students, Standard 10, Social Science, Unit 4, The World After World War II. 4.2, Cold War, Rivalry between the US and the Soviet Union. So US na USA தெரியும், Soviet Union na Russia. சரிங்களா, இந்த ரெண்டு நாடுகளுக்கு நடுவில் இருக்கிற எதிர்ப்பை தான் பார்க்க போகிறோம். Truman's policy of containment of communism. ஸோ இந்த கம்யூனிசம் பரவக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலிசியை வந்து ட்ரூமேன்றவர் போடுறாரு. இவர் வந்து யூஎஸோடைய பிரசிடெண்ட்டாக இருக்கார். அப்போ இன் 1948 the Soviet had established socialist government in the countries of Eastern Europe that had been liberated from the Nazis by the Soviet army. ஸோ 1948 சோவியத் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சில ஈஸ்டர்ன் யூரோப்பில் இருக்கிற கண்ட்ரீஸ்லாம் அந்த நாடுகளெல்லாம் சோவியத் அந்த கம்யூனிச நாடுகளாக மாற்றுறாங்க. இது வந்து இந்த ஈஸ்டர்ன் யூரோப்பில் இருக்கிற கண்ட்ரிஸ் வந்து இதுக்கு முன்னாடி ஜெர்மனியோடைய கண்ட்ரோலில் இருந்தது. ஏன்னா நாசிஸோடைய கண்ட்ரோல் ஜெர்மனியில் தானே, நாசி ஹிட்லருடைய கட்சியோடைய பேர் தானே நாசி, அவங்களுடைய கண்ட்ரோலில் இருந்தது. ஸோ செகண்ட் வேர்ல்டு வாரில் ஜெர்மனி வந்து தோற்று போயிடுச்சு இல்லையா. இப்போ வந்து இது எல்லாமே ரஷ்யாவோடைய கண்ட்ரோலில் வந்துடுது. அவங்க வந்து இவங்க அதனால் கம்யூனிச கொள்கையை வந்து இந்த ஈஸ்டர்ன் யூரோப்பில் பரப்புகிறாங்க. Truman, the president of USA, pursued a policy of containment of communism. ஸோ இப்போ ட்ரூமேன் என்ன செய்கிறாரு, இந்த கம்யூனிசத்தை பரவாமல் இது பண்ணுறதுக்கு ஒரு பாலிசியை உருவாக்குறாரு. The Soviet, however, determined not only to maintain control of Eastern Europe, but also keen on spreading communism worldwide. ஆனால் இவங்க வந்து யுஎஸ் வந்து ஈஸ்டர்ன் யூரோப்பில் வந்து என்ன பண்ணக்கூடாது, கம்யூனிசம் பரவக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் ரஷ்யா என்ன நினைக்கிறாங்க, நீங்கள் என்னடா ஈஸ்டர்ன் யூரோப் மட்டும், நான் வேர்ல்டு ஃபுல்லுமே கம்யூனிசத்தை பரப்புவேன்னு சொல்லிட்டு இவங்களுடைய முடிவு என்னவா இருக்குன்னா, வேர்ல்டு ஃபுல்லுமே கம்யூனிச நாடுகளாக மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த மேப்பில் பாருங்கள், இந்த ரெட்டிஷாக கொடுத்துருக்குது எல்லாமே ஈஸ்டர்ன் யூரோப்பு, இந்த சைடு இருக்கிறதெல்லாம் வெஸ்டர்ன் யூரோப்பு. ஸோ ரெட்டிஷாக இருக்கிறது எல்லாமே ரஷ்யாவோட கண்ட்ரோலில் இருக்குது. இந்த பக்கம் வெஸ்டர்ன் சைடு எல்லாமே இவங்க மார்ஷல் பிளான் பிரகாரம் யூஎஸ் வந்து தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கணுன்னு ஆசைப்படுறாங்க. ஸோ இந்த ஈஸ்டர்ன் யூரோப்பில் இருக்கிற கண்ட்ரீஸ்லாம் என்ன அப்படின்லாம், போலண்ட், செக்கஸ்லோவாக்கியா, ஹங்கேரியா, ரொமேனியா, பல்கேரியா, அல்பேனியா, யுகஸ்லோவாக்கியா, இதெல்லாம் தான் ஈஸ்டர்ன் யூரோப்பில் இருக்குது. ஸோ வெஸ்டர்ன் யூரோப்பில் யுனைடெட் கிங்டம், ஃப்ரான்ஸ், இட்டாலி, போர்ச்சுகல், டென்மார்க், ஸ்விஸ், நெக்ஸ்ட்டு சுவிட்சர்லாந்து, நெக்ஸ்ட்டு நார்வே, இதெல்லாம் வந்து வெஸ்டர்ன் யூரோப்பில் இருக்குது. ஸோ மார்ஷல் பிளான்னா என்னென்னு பார்க்கலாம். த யூஎஸ் conceived the Marshall Plan to bring the countries in Western Europe under its influence. ஸோ வெஸ்டர்ன் யூரோப்பில் இருக்க கண்ட்ரீஸ்லாம் தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் கீழே கொண்டு வரணும்னு யூஎஸ் நினைக்குது. The plan sought to help the countries of Europe with American dollar to facilitate their early recovery from the destruction caused by the Second World War. செகண்ட் வேர்ல்டு வாரால் இந்த நாடுகள்லாம் எழுந்து முன்னேறதுக்கு முடியாமல் இருக்காங்க. ஏன்னா நிறைய பண செலவாகிருக்கும் இல்லையா. அதனால் இவங்களுடைய டெவலப்மெண்ட் வந்து ஈஸியாக இல்லை. உடனே என்ன பண்ணுறாங்க யூஎஸ், நான் உங்களுக்கு லென் பண்ணுறேன், மணியெல்லாம் லென் பண்ணுறேன், உங்களுக்கு தேவையான டாலர்ஸ்லாம் நான் தரேன், உங்கள் நாடுகளை மீட்டு எடுத்துக்கோங்க அப்படின்னு தானாகவே வந்து முன் வந்து கடன் தராங்க. நீங்கள் எல்லாம் நல்ல வளர்ச்சி பெற்ற பிறகு, வளர்ந்த நாடுகளான பிறகு எனக்கு மணியை திருப்பி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மணியை வந்து லென் பண்ணுறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும், இவங்க எல்லாம் யூஎஸ்க்கு தானே சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த ஐடியாவில் வந்து மார்ஷல் பிளான் உருவாக்குறாங்க. Cold War. The rivalry that developed after World War II between US and the USSR on their respective allies created tension, which is referred to as Cold War. ஸோ செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறமா யூஎஸ்க்கும் யூஎஸ்எஸ்ஆருக்கும் நடுவில் இருந்த அந்த ஒரு பகை, அந்த பகையை தான் என்னன்னு சொல்கிறாங்களா, அவங்களுக்கு நடுவில் இருந்த டென்ஷனை தான் வந்து கோல்டு வார்னு சொல்கிறாங்க. இதில் எந்த வெப்பன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. ஆனால் மனசுக்குள்ளே என்ன இருக்கும், உன்னை நான் பார்த்துக்கிறேன்டா, உனக்கு என்னெல்லாம் எப்படி பதிலடி கொடுக்கணும்னு நான் பிளான் பண்ணிக்கிறேன்டான்ட்டு உள்ளுக்கு பிளான் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. பட் ஆனால் வெளியில் ஒன்றுமே காட்டிக்க மாட்டாங்க. They did not take resource to weapons. Instead, they waged war on political, economic and ideological front. ஆனால் என்ன வெப்பன்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க, பொலிட்டிக்கலாகவும் எக்கனாமிக்காகவும்
நாட்டில் நான் எதுவும் இம்போர்ட் பண்ண மாட்டேன், என் நாட்டிலேருந்து உனக்கு எதுவும் எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்கிட்ட நிறைய இருக்கிறதெல்லாம் உன் நாட்டுக்கு தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்கனாமிக்கலாகவும் ஐடியாலஜிக்கலாகவும் இவங்களுடைய ஐடியாவை நான் ஏற்றுக்க மாட்டேன், என்னுடைய ஐடியாவை நீ ஏற்றுக்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு இவங்க இந்த மாதிரியெல்லாம் தான் எதிர்த்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து எதிரும் புதிருமா இருக்காங்க. ஸோ இதை தான் கோல்ட் வார் அப்படின்னு சொல்கிறாங்க. The United States was much concerned that poverty, unemployment and dislocation caused by the post-World War II period were increasing the appeal of communist parties in Western Europe. ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் என்ன நினைக்கிறாங்க, யூஎஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் ஏற்பட்ட பாவர்ட்டி, வறுமை, அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலையில்லா திண்டாட்டம், டிஸ்லொகேஷன், மைக்ரேட் ஆகிறது, ஒரு இடத்துலேருந்து வேலை எங்கே கிடைக்குதோ அங்கே மைக்ரேட் ஆவாங்களா, இந்த மாதிரி மைக்ரேட் ஆகிறது, இதெல்லாம் வந்து இந்த மாதிரி இதை அப்படியே விட்டுட்டோன்னா இவங்கெல்லாம் கம்யூனிஸ்ட் நாடுக்கு ஆதரவாக போயிடுவாங்க, அவங்களுடைய கொள்கைக்கு ஆதரவாக போயிடுவாங்க, யுஎஸ்எஸ்ஆருடைய கொள்கைக்கு ஆதரவாக போயிடுவாங்கன்ட்டு யுஎஸ் நினைக்குது. The Secretary of State George C. Marshall advanced the idea of the European self-help program to be financed by the United States. உடனே தான் என்ன பண்ணுறாங்க, இவங்கெல்லாம் கம்யூனிஸ்ட் கொள்கைக்கு போயிட போகிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஜார்ஜ் சி மார்ஷல் அப்படின்றவர் தான் அந்த பிளானை கொண்டு வராரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, உங்களுக்கு தேவையான மொத்த ஹெல்ப்பையும் நாங்கள் பண்ணுறோம், செல்ஃப் ஹெல்ப் ப்ரோக்ராம் அப்படின்ற பிரகாரம் எல்லா ஹெல்ப்பையும் உங்களுக்கு நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மார்ஷல் பிளானை கொண்டு வரார். 16 nations became part of this program. இந்த ப்ரோக்ராமில் 16 nations வந்து என்ன பண்ணுறாங்க, இவங்களுடைய பார்ட்டாக வந்துடுறாங்க. Administrative and technical assistance was offered through the Economic Cooperation Administration. இந்த administrative and technical assistance இது எல்லாமே Economic Cooperation Administration அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் மூலமாக கொடுக்கப்படுது. மார்ஷல் பிளான் ஃபண்டிங் ended in 1951. ஸோ நான் வேர்ல்டு வார் செகண்ட் வந்து 45ல் முடிஞ்சிடுச்சு இல்லையா, 1945ல் இந்த ஃபண்டிங் மணியெல்லாம் லென் பண்ணுறது, இது மார்ஷல் பிளான் எல்லாம் வந்து 1951, 6 years கழித்து அதுவும் முடிஞ்சு போயிடுது. ஏன்னா அதுக்குள்ளே அவங்க எல்லாருமே முன்னேறிட்டாங்க. ஸோ அதோட ஸ்டாப் ஆகிட்டாங்க. ஸோ இந்த ட்ரூமேனோட பிக்சர் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு மார்ஷல், இவங்க ரெண்டு பேருடைய பிக்சர்ஸ் புக்கில் கொடுத்துருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தட்ஸ் ஆல் டுடேஸ் கிளாஸ். தேங்க்யூ.